இல்லத்தரசிகளின் இனிய கனவுகளை நனவாக்க நேரம் ஒதுக்கி தரும் நம்ம ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டீங்களா? நீங்க வாங்கிட்டீங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆஸ்க் ஜான்சி சுவைனா மஜுகர். இப்போ நம்ம ஹேண்ட் சானிடைசர் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கொரோனா வைரஸ் தொற்றுக்கு வந்து மெயினாக வந்து ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணி கை கழுவ சொல்லி தான் WHO சொல்கிறாங்க. இது நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் தயாரிச்சுக்கிட்டோம்னா 1/4 பங்கு தான் செலவாகும். ஸோ சரியான ஃபார்முலேஷனில் ஹேண்ட் சானிடைசர் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து டெமோவாக பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் RO வாட்டர், 3 வகையான கெமிக்கல்ஸ் நான் யூஸ் பண்ணும்போது அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு மெஷரிங் கப்பு, அதாவது ML மார்க் பண்ணி வச்சிருக்க ஒரு கப்பு, ML மார்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு கரண்டி, அப்புறம் ஒரு எம்டி ஸ்ப்ரே பாட்டில். ஸோ இதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கையில் வந்து வாஷ் பண்ணும்போது கையில் இருக்க கிருமிகள் வந்து அழிஞ்சிருச்சு. ஏன்னா இந்த வைரஸ் வந்து தொற்று மோஸ்ட்லி கை மூலமாக தான் பரவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நான் இப்போ இந்த டெமோ வந்து செய்கிறேன். ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸில் நாங்கள் ஹேண்ட் சானிடைசர் விற்கிற ஐடியா எதுவும் எங்களுக்கு கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு ஃபார்முலா கொடுக்கும்போது கேட்குறாங்க வந்து கமெண்ட்டில், அதனால நான் சொல்கிறேன். இது வந்து நீங்களாக தான் பண்ணிக்கணும். கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஆஸ்க் ஜான்சி கம்பெனியில் கிடைக்கும். பட் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கெமிக்கல் கம்பெனியில் கிடைச்சா தாராளமாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கிடைக்கலனா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி ஆப்பில் கீழே இருக்கு பாருங்கள், அங்கே ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் இதோட ஃபார்முலா, ஃபுல் ஃபார்முலாவும் உங்களுக்கு இப்போ கொடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விளையாடுற சமாச்சாரமே கிடையாது. பொதுவாக இப்போ நான் தயாரித்து காமிச்சதுனால நான் அதை நியூ ப்ராடக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா எல்லாமே பல்காக வாங்கணும். அப்படி பல்காக வாங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு ப்ராடக்ட்டுக்கு. ஏன்னா நம்ம வந்து சும்மா ஹோம் லெவலில் பண்ணலை, நம்ம ஃபுல் தமிழ்நாடு லெவலில் பண்ணுறதுனால அந்த மாதிரி தேவைப்படும். அது இப்போ சாத்தியம் இல்லை, எங்களுக்கு அதில் விருப்பமும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுங்கிற ஃபார்முலா நான் சொல்கிறேன், நீங்களே வந்து பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீக்கரில் 200 ml வாட்டர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா சானிடைசரில் 2 இருக்கு. ஒன்று ஆல்கஹால் பேஸ்டு, இன்னொன்று நான் ஆல்கஹால் பேஸ்ட். ஸோ இதில் வந்து எது பெட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுலேயுமே அதோடைய நல்ல குவாலிட்டிஸ் இருக்குது. ரெண்டுலேயுமே அதோடைய சிறப்பு நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. சரியான ப்ரொபோர்ஷனில் எது செஞ்சாலும் செய்யணும். ஆல்கஹால் பேஸ்ட் சானிடைசர் அப்படிங்கிறது வந்து ஐசோ ப்ரொஃபைல் ஆல்கஹால் வச்சு செய்யக்கூடியது. இதுதான் ஐசோ ப்ரொஃபைல் ஆல்கஹால். இந்த ஐசோ ப்ரொஃபைல் ஆல்கஹால் கம்பஸ்டிபிள், அதாவது தீப்பற்றி எரியக்கூடிய ஒரு மெட்டீரியல். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆவியாகக்கூடிய ஒரு மெட்டீரியல். அதனால நம்ம வந்து தயாரிக்கிறதுக்கு முன்னையும் சரி, தயாரிச்சதுக்கு அப்புறமும் சரி, டைட்டாக க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இது வந்து ஏன் ஆல்கஹால் பேஸ்டில் நான் செஞ்சு காமிக்கிறேன்னா, இப்போ உள்ள நம்ம கொரோனா ப்ராப்ளம்க்கு WHO வந்து ஆல்கஹால் பேஸ்டு ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுங்கன்னே சொல்லியிருக்காங்க பர்டிகுலராக. அதனால நான் ஆல்கஹால் வச்சு நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு முன்னால் இதை அப்படியே வச்சுக்குவோம். அதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்னா பிகேசியை ஆட் பண்ணிக்குவோம். இந்த பிகேசி அப்படிங்கிறது பென்சால் கோனியம் குளோரைடு. நீங்கள் வந்து நெட்டில் போயிட்டு பென்சால் கோனியம் குளோரைடு அப்படின்னு சொல்லி அடித்து பார்த்தீங்கன்னா அதோடைய இது என்ன, குணங்கள் என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறது எல்லாமே தெரியும். இது வந்து ஒரு நல்ல கிருமி நாசினி. இதை வந்து பண்ணும்போது கிருமிகள் செத்து போயிடும். அதே சமயத்தில் நமக்கு வந்து பெருசாக ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் இருக்காது. அதாவது கரெக்டான ப்ரொபோர்ஷனில் ஆட் பண்ணும்போது ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் இருக்காது. இதை வந்து நம்ம வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஆஸ்க் ஜான்சி ஃப்ளோர் கிளீனர்லையும் நம்ம இதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை ஆட் பண்ணாத வர சும்மா வந்து ஃப்ளோர் கிளீனர்லாம் வந்து எஃபெக்டிவாக இருக்காது கிருமிகளை சுத்தம் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நான் எவ்வளோ ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு 100 ml இதில் ஆட் பண்ண போகிறேன். இதோட விலை வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 அந்த மாதிரி இருக்கும். ஒரு கிலோ விலை 150லேருந்து 200க்குள்ளே இருக்கும். நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் ரேட் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அல்லது ஆப் டவுன்லோட் பண்ணி அதுலேயும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் நான் கரெக்டாக 100 ml மார்க்கிங் வரைக்கும் ஊற்றிட்டேன். அதுக்கு அடுத்தது நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா லிக்விட் கிளிசரின். கிளிசரின் அப்படிங்கிறதும் சோப் மேனுஃபேக்சரிங்கில் ரொம்பவே பிரதான இடத்தை பிடிக்கக்கூடியது. ஸோ இதை வந்து நம்ம இதில் எவ்வளோ ஆட் பண்ண போகிறோம்னா 100 ml ஆட் பண்ண போகிறோம். இந்த கிளிசரின் ஆட் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா கையில் வந்து வறட்சி ஏற்படாமல் சாஃப்டாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து இதை ஆட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு 100 ml இதில் சேர்த்துக்கலாம். இதோடைய விலை பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 120, 130 அந்த மாதிரி இருக்கும்.
இது எல்லாமே கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரேட் தான். இன்னைக்கு ஒரு ரேட் இருக்கும், நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும். நம்ம வெப்சைட்லயே அப்படிதான் டெய்லி ரேட் சேஞ்ச் ஆக சேஞ்ச் பண்ணிட்டே தான் இருப்போம். ஏறுச்சுன்னா ஏத்திடுவோம், இறங்குச்சுன்னா இறக்கிடுவோம், அந்த மாதிரி இருக்கும். அதனால எப்போ நீங்க வாங்குறீங்களோ அப்ப கரண்ட் ரேட்டை நீங்க பாத்துக்கலாம். அதை விட சீப்பா உங்க வீட்டுக்கு பக்கத்துல கிடைச்சது கெமிக்கல் ஸ்டோர்லன்னா தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். பட் இதுல வந்து நிறைய குவாலிட்டி அண்ட் வித்தியாசங்கள் இருக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹால் வந்து 70% உள்ளதுதான் நீங்க இதுக்கு யூஸ் பண்ணணும். 70% அப்படிங்கறத நீங்க கேட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாமே வந்து வெளியே கேட்டா ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹாலா சொல்லுவாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் இருக்கும். எல்லா கெமிக்கலுமே அந்த மாதிரி தான். அதுல நிறைய கிரேடு, தரம், பர்சன்டேஜ் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 200 ml வாட்டர், 100 ml கிளிசரின், 100 ml BKC ஆட் பண்ணியாச்சு. இதுல மீதி 600 mlக்கு இந்த ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹாலை ஆட் பண்ண போறோம். ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணீங்கன்னா ஒரு 25 ml போல ஆவி ஆயிடும். அதனால நீங்க ஓபன் பண்ணுனீங்க அப்படின்னா உடனடியா ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். தொட்டாலே ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஃபீல் வரும் இதை தொடும்போது. ஸோ இப்போ நான் வந்து இது ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாமே சால்யூபிள் இன் வாட்டர். அதனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஹோமியோஜீனியஸ் மிக்சர் கிடைச்சிரும். இதில் வந்து நம்ம வந்து எந்த பர்ஃப்யூமுமோ அல்லது வந்து எந்த ஒரு கலருமோ ஆட் பண்ண தேவையில்லை. அப்படி ஆட் பண்ணாலும் அதுக்கு வந்து நமக்கு வந்து சேஃப் கிடையாது. அதனால சும்மா நம்ம அப்படியே வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டாதான் எதுவுமே அதுலேருந்து தெளிஞ்சு வராமல் அப்படியே எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். ஒயிட் கலர்ல பியூரா வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பர்பஸ் வந்து ஹேண்டோடைய சானிடைசேஷன், கையில இருக்க கிருமிகள் எல்லாம் கம்ப்ளீட்டா வந்து இது பண்றதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்றோம். இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல வந்து ஊத்தி வைக்கிறேன். உங்ககிட்ட வந்து பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து கிளீன் பண்ணிட்டு சுடுதண்ணில வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மல்டி கிளீனர் பாட்டில்ல யூஸ் பண்றேன். ஆஸ்க் ஜான்சி மல்டி கிளீனர். காலியான பாட்டில்ல போட்டு வைக்கிறதுக்கு என்ன காரணம்னா ஸ்ப்ரே இருக்கும்போது நமக்கு சீக்கிரமா ஆவியாகாது. சும்மா பாட்டில்ல போட்டு வச்சோம்னா ஆவியாகும். இந்த இது வந்து ஜெல் மாதிரியும் ப்ரிப்பேர் பண்றாங்க. அது வந்து ஜெல் மாதிரி ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் டிடிஎஸ் ஃபார்முலா, கொஞ்சம் காஸ்ட்டும் கூட வரும். பட் இப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது கடையில வாங்குறதுல 4/4 கம்மியா தான் உங்களுக்கு செலவாகும். ஜெல் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது அதுல நம்ம தனியா ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். எஸ்பெஷலி கடையில வாங்கக்கூடிய ஹேண்ட் சானிடைசர்ல ட்ரைக்ளோசான் அப்படிங்கிற ஒரு பொருள் ஆட் பண்றாங்க. அது வந்து ஒரு கார்சினோஜெனிக் ப்ராடக்ட், கேன்சர் காசிங் ப்ராடக்ட் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. நிறைய டூத் பேஸ்ட்ல கூட ட்ரைக்ளோசான் ஆட் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். அதனால நம்ம ட்ரைக்ளோசானை வந்து அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம லிக்விடா பண்றோம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை எடுத்து நான் இதுல போர் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம ஆஸ்க் ஜான்சி ப்ராடக்ட்ஸ் வாங்கி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் கீழே இருக்கு. ஸோ 1/2 லிட்டர் ஊத்திட்டேன். இன்னும் 1/2 லிட்டர் இருக்கு. நான் இன்னொரு பாட்டில்ல அதை ஃபில் பண்ண போறேன். இதை வந்து கையில தொட்டாலே ஜில்லுன்னு ஒரு எஃபெக்ட் தான் வரும். இப்போ இந்த மாதிரியான ஸ்ப்ரேக்கு ஆஃப் ஆன் ஸ்விட்ச் இருக்குங்க. ஸ்ப்ரே இந்த பக்கம் திரும்பினா ஸ்ப்ரே ஆகும், அந்த பக்கம் திரும்பினா அப்படியே வந்து ஸ்ட்ரீமா வரும். ஒரு பக்கம் திருப்பிட்டா ஆஃப். ஸோ இதை வந்து ஃபில் பண்ணும்போது மறக்காம நீங்க ஆஃப் பொசிஷன்ல வச்சிருங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்ப்ரே, அவ்வளவுதான். இதை வந்து நம்ம நல்லா 2 கையில 2 சைடும் நம்ம தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அந்த கிருமிகள் வந்து எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிரும். கைக்கு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நம்ம கிளிசரின் ஆட் பண்றதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா கைக்கு வந்து சாஃப்ட்னஸ் தான், வேற எதுவும் அதுக்கு வந்து தன்மைகள் கிடையாது. இது வந்து சேஃப் ஃபார் கிட்ஸ் அப்படின்னா மற்ற ஹேண்ட் சானிடைசர் எந்த அளவுக்கு சேஃபோ அதே அளவுக்கு இதுவும் சேஃப். அண்ட் அகெயின் இதுல வந்து இன்னொரு யூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து நம்மளுடைய வீட்டில் இருக்க பொருட்களை சானிடைஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணமா உங்களுக்கு வந்து இப்போ டிவி அண்ட் உங்களுக்கு ஒரு டீப்பா இருக்கு, வீட்டுக்கு முன்னால ஒரு சேர் இருக்கு, அதை வந்து நீங்க வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணணும், அதுல இருக்க கிருமிகள் டிஸ்ட்ராய் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கும் நீங்க ஸ்ப்ரே பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கிருமிகளை மட்டும் டிஸ்ட்ராய் பண்றதோட ஓரளவுக்கு அந்த அழுக்குமே கரையுமே எடுத்து கொடுக்கும். ஏன்னா இது வந்து ஐசோப்ரோஃபைல் ஆல்கஹாலோட தன்மை அந்த மாதிரி. பொதுவாகவே இந்த மாதிரியான ஐட்டம் வந்து உங்களுக்கு அந்த கிரீஸ் கரையெல்லாம் இருந்தா கூட போக வச்சிரும். அதனால அதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை கமர்ஷியலா செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாணக்கியன் சேனல்லையும் நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்க வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. ஆஸ்க்
ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட், மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு www.askjhansi.com பாருங்கள். வீட்டிலிருந்தே பணம் சம்பாதிக்க கூகுள் பிளே ஸ்டோர் போய் ஆஸ்க் ஜான்சி ஸ்டோர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஒரு முறை உழைப்பு, வாழ்நாள் முழுக்க வருமானம்.